நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோட கண்டென்ட் என்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகேங்களா? அது என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நண்பர் ஒருத்தர் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. அதில் கிராப் டூலோட ப்ரீசெட்ஸை எப்படி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது, எப்படி நம்ம சேவ் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதிலே அவர் இன்னொரு காம்ப்ளிகேட்டடான ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. அது என்ன அப்படின்னா, நம்ம ஃபோட்டோஷாப்பில் நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது மாதிரி சேவ்டு அப்படின்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும். இந்த சேவ்டு டேப்பில் நீங்கள் சேவ் பண்ண ப்ரீசெட்ஸை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்றது தான். சரி, இதுக்கு முன்னாடி வரையிலும் பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்களை ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. பட் இதுக்கு எதுவுமே ஆப்ஷன் இல்லையே, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யாருக்காவது சந்தேகம் இருக்கா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கண்டிப்பாக இந்த வீடியோவில் இந்த சேவ்டு ப்ரீசெட்ஸை எப்படி நம்ம, அதாவது நியூ டாக்குமெண்ட்டுக்கான அந்த சேவ்டு ப்ரீசெட்ஸை எப்படி நம்ம சேவ் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா, ஒரு சில டூல்ஸ்க்கு டெடிக்கேட்டடான பேனல் இருக்குது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்வாட்சஸ் எடுத்துக்கோங்க, இல்லை கிரேடியன்ட் எடுத்துக்கோங்க, பேட்டர்ன் ஸ்டைல் இதுக்கெல்லாம் எடுத்திங்கன்னா டெடிக்கேட்டடாக இதுக்கு இம்போர்ட் பண்ணுறது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷுக்கும் இதிலே ரைட் கிளிக் பண்ணிங்க, இதில் அதோட ப்ரீசெட்ஸ் எல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் மற்ற டூல்ஸ்க்கு, நிறைய டூல்ஸ்க்கு அதுக்கான ஓன் பேனல் கிடையாது. ஓகேங்களா? அது எந்த டூலாக வேணா இருக்கலாம். இந்த டூலுக்கெல்லாம் எப்படி நம்ம செட்டிங்ஸை சேவ் பண்ணுறது, எப்படி நம்ம அந்த ப்ரீசெட்ஸை சேவ் பண்ணி வைக்கிறது அப்படின்றதுக்கு உண்டான ஒரு ஆப்ஷன் தான் அந்த டூல் ப்ரீசெட்ஸ். அதை பற்றி தான் நம்ம நேற்று பார்த்தோம். அதில் ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த கிராப் டூலுக்கான ப்ரீசெட்ஸ். ஓகேங்களா? அது கிராப் டூலுக்கு மட்டும் கிடையாது, மற்ற எல்லா டூலுக்குமே நீங்கள் இந்த செட்டிங்ஸ் எல்லாம் இந்த டூல் ப்ரீசெட்ஸ் அப்படின்ற இந்த பேனல் மூலமாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போது கேள்வி என்ன அப்படின்னா, நான் நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறேன். இந்த நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணும்போது எனக்கு இந்த சேவ்டுன்னு ஒரு டேப் இருக்குது. இந்த சேவ்டு டேப்பில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு சைஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 10x10 அப்படின்னு ஒரு சைஸ் நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த சைஸ் நான் ரெகுலராக நான் அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன், ரேண்டமாக யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னா, நீங்கள் மேலே பாருங்கள் ஒரு ஏரோ மார்க் இருக்கும். இந்த ஏரோ மார்க் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆப்ஷன் வரும். இதில் நீங்கள் அதுக்கு நேமிங் வேணால் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். 10x10 அப்படின்னு நான் கொடுத்துட்டு சேவ் ப்ரீசெட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா, அந்த 10x10 நான் சேவ் பண்ணது இங்கே எனக்கு இந்த சேவ்டு ப்ரீசெட்டாக உள்ள ஆட் ஆகிடும். ஓகேங்களா? ஒருவேளை அது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா மேலே பாருங்கள் டெலிட் ஆப்ஷன் இருக்குது, இங்கே நீங்கள் டெலிட் பண்ணிடலாம். சரி, ஓகே. இப்போ தான் பாயிண்ட்கே வரும். அது என்ன அப்படின்னா, இது மாதிரி சேவ் பண்ண இந்த ப்ரீசெட்ஸ் எல்லாம் எப்படி நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஃபோட்டோஷாப்பில் எந்த ஆப்ஷனுமே இல்லை. என்னடா இது, இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் எதுவுமே ஆப்ஷன் இல்லைன்னு சொல்கிறீங்களா? வேற ஒரு மெத்தட் இருக்குது, அதை நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த வெர்ஷனில் நீங்கள் சேவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு பாருங்கள். ஓகேங்களா? இது என்னோட ஃபோட்டோஷாப் CC 2022. ஓகேங்களா? இப்போ நான் போகிறேன் அபவுட் ஃபோட்டோஷாப்பில் காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா என்னோட 23 வெர்ஷன் பாருங்கள். இது CC 2022. இப்போ நான் 2019 வச்சிருக்கேன். 2019 இந்த ப்ரீசெட்ஸ்லாம் கிடையாது. ஓகேங்களா? அப்போது இந்த 2022 நான் சேவ் பண்ணி வச்சிருக்கிற இந்த நியூ டாக்குமெண்ட்டுக்கான இந்த சேவ்டு ப்ரீசெட்ஸை எப்படி என்னோட 2019 கொண்டு போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இப்போ நான் ஃபோட்டோஷாப்பை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். மினிமைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் விண்டோஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆர் கொடுங்க. ஓகேங்களா? இது மாதிரி ரன் அப்படின்னு ஒரு கமெண்ட் வரும். இதில் ஆப் டேட்டா அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரன்னில் ஆப் டேட்டா அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா 3 ஃபோல்டர் இருக்கும். அதில் ரோமிங் அப்படின்ற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்க. அதுக்குள்ள அடோப் ஓப்பன் பண்ணுங்க. அதுக்குள்ள போனீங்கன்னா நீங்கள் எந்த வெர்ஷன்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண போறீங்க. இப்போ நான் 2022 எக்ஸ்போர்ட் பண்ண போறேன். 2022 ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஃபோட்டோஷாப் ஃபோட்டோஷாப் 2022 செட்டிங்ஸ் பாருங்க. இதை ஓப்பன் பண்ணுங்க. இதுக்குள்ள போனீங்கன்னா இப்போ நம்ம நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான அந்த ப்ரீசெட்ஸ் நம்ம எடுக்க போறோம். இதில் பாருங்க நியூ டாக்குமெண்ட் சைஸஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? இந்த ஃபைலை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், காப்பி பண்ண போகிறோம். காப்பி பண்ணி என்னோட டெஸ்க்டாப்பில் நான் சேவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அப்படி நான் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். சேவ் பண்ணிட்டு இப்போ இந்த ஃபோல்டர் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா CC 2022 நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஃபோட்டோஷாப் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் 2019 நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? 2019 ஃபோட்டோஷாப்பில் நியூ டாக்குமெண்ட் ப்ரீசெட்டில் சேவ்டு டேப் இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதில் ஏதாவது இருக்கா அப்படின்றது நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ ஓகேங்களா? கிரியேட் பண்ணி கொடுக்குறேன். இதில் இந்த சேவ்டு டேப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ எம்டிஆர் இருக்கு இல்லைங்களா? எதுவுமே இதில் ப்ரீசெட்ஸ் கிடையாது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண இந்த ஒரு ஃபைல் இருக்கு இல்லைங்களா, JSON அப்படின்னு, அதை ஒரு டைம் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு அகைன் இதுக்கு முன்னாடி சொன்ன அதே ஃபார்மேட். ஓகேங்களா? விண்டோஸ் +R கொடுத்துட்டு ஆப் டேட்டா ஓப்பன் பண்ணுங்க. ஆப் டேட்டாவில் ரோமிங் ஓப்பன் பண்ணுங்க. அதில் அடோப் ஓப்பன் பண்ணுங்க. அதில் போயிட்டு 2019 இதை ஓப்பன் பண்ணுங்க. இதுக்குள்ள போயிட்டு அதோட செட்டிங் ஃபைல் ஓப்பன் பண்ணுங்க. அதுக்குள்ள இதை ஜஸ்ட் நீங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணும்போது ஆல்ரெடி ஒரு ஃபைல் இருக்கு, நான் ரீப்ளேஸ் பண்ணவா அப்படின்னு கேட்குது. எஸ் கொடுங்க. ரீப்ளேஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், அகைன் நான் 2019 நான் ஓப்பன் பண்ணுறேன். 2019 ஓப்பன் பண்ணிட்டு இப்போ அதில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த நியூ டாக்குமெண்ட் ப்ரீசெட் சேவ்டு ப்ரீசெட்ஸை நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே கொடுத்துக்கிறேன்.
கிரியேட் நியூ. இதில் இப்போ சேவ்டு ப்ரீசெட் அந்த டேப் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம 2022 என்னென்னலாம் நம்ம சேவ் பண்ணியிருந்தோமோ அது எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 19க்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? என்ன நண்பர்களே, கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது நிறைய பேருக்கு வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியாமலே இருந்திருக்கும். பட் இந்த நண்பர் இந்த கேட்ட கேள்வியால் இதுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். இப்போ உங்களுக்கு இந்த ப்ரீசெட் சம்மந்தமாக இருக்கிற எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இன்னும் நிறைய பேருக்கு இந்த டூல் ப்ரீசெட்னா என்ன அப்படின்றது ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். யாருக்காவது அது மாதிரி அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. ஓகேங்களா? என்ன நண்பர்களே, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஒருவேளை நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த வீடியோ உங்களை வேற கண்டென்ட் சந்திக்கிறேன். நன்றி.